ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு சமையல் வந்து பாலக்கு கொஞ்சம் மிளகா எடுத்துட்டேன், வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் பருப்பு கொஞ்சம் கழுவி கேஸில் வச்சாச்சு. மசூர் பருப்பும் மூங்காலும் கொஞ்சம் தூரம் பருப்பும் நல்லா குழுன்னு வரும். நீங்கள் அனைவரும் என்கிட்ட லாஸ்ட் டைம் சொன்னீங்க நைட்டில் கீரை சாப்பிடாதீங்கன்னு. ஆனால் பகலில் சமையல் பண்ணால் இவர் வந்து சப்பாத்தி கூட கீரை செட் ஆகாது. நைட்டில் ஒரு நேரம் சோறு சாப்பிடுவார். என்கிட்ட ஒரு நேரமும் இல்லை, டைமும் இல்லை. அதுக்காக இப்போ கீரை பண்ண போகிறேன். என்கிட்ட ஒரு வழி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு, பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி 2 தண்ணியில் நல்லா கீரை வாஷ் பண்ணிட்டேன். அப்படியே குபுக்குன்னு பருப்பில் போட்டுடலாம். அப்படியே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு. இப்போ அப்படியே 2 விசிலை ஊத விட்டுடலாம். தால் பாலக்கு காலிஃப்ளவர் சில்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணியாச்சு. காலிஃப்ளவரை கொஞ்சம் வேக வச்சோன்னா உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள். இதை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சு கொதிக்க விட்டுடலாம். இப்போ நம்ம சில்லிக்கு கொஞ்சம் மசாலா ரெடி பண்ணிடலாம். கடலை மாவு, அரிசி மாவு, இதில் நான் கொஞ்சோண்டு ஃபுட் கலர் ஆட் பண்ணேன் கலருக்காக. அதை சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். கொஞ்சோண்டு ஜீரா பவுடர், கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் முறுமுறுப்பாக வர்றதுக்காக, 1 ஸ்பூன் மைதா எதுக்கு போடுறேன்னா அந்த மசாலாலாம் உடஞ்சி போகாமல் இருக்கிறது. உங்களுக்கு வேணா போடுங்க, விட்டுருங்க. மைதா வந்து காலிஃப்ளவரில் நல்லா பிடிக்கும், அதனால். உப்பு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு. இது மிக்சியில் அரைப்படாது, குறையாதனால தட்டி போட்டுடலாம். ஏன்னா இதில் நான் கரம் மசாலா எதுவும் போடலை, அதனால் இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக ஃப்ரெஷ் கருவேப்பிலை, இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் வெந்நியில் போட்டு பார்த்தீங்களா, நல்லா வந்து ஒரு 25% குக் ஆகிட்டு. இதை அப்படியே தட்டிடுவோம். இதை அப்படியே குலுக்கி எடுத்திங்கன்னா எல்லா மசாலா கோட்டாகும். இப்போ பாருங்கள், மசாலா நல்லாவே எல்லாமே வந்து கோட்டாகிட்டு, மசாலா நல்லா உருட்டி நம்ம சில்லியை தூக்கி எண்ணெயில் போட்டோம். இந்த சில்லி வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம். எண்ணெயில் அவ்வளோ இறக்கியாச்சு. இப்போ நம்ம தால் வெந்திருக்கும். கடுகு, ஜீரகம், இதில் வரை கொஞ்சோண்டு வெங்காயமும் பூண்டு இடித்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. வெங்காயம் பூண்டு இடித்து போட்டால் நல்லா மணமாக இருக்கும். 2 காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ நம்ம தால் பாலக் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு. நம்ம தால் பாலக்கை கொட்டிடலாம். ரொம்ப தால் பாலக் ரெடி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தால் பாலக். எனக்கு, எங்கள் பெரிய பையனுக்கு, என் பேத்தியக்கு தால் பாலக்னா ரொம்ப ஃபேவரட். உங்களுக்கு பிடிக்குமா சொல்லுங்கள். ஆல்மோஸ்ட் நம்ம சில்லியும் ரெடி. இப்போ தால் பாலக்கில் கொஞ்சம் வந்து உப்பு பத்தாமல் உப்பு போட்டேன். கொஞ்சம் புளிப்பு பத்தாமல் இருக்குது. தால் பாலக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். புளி கரைச்சி ஊற்றலான்னு பார்த்தேன். இப்போ லெமனே கரைச்சி ஊற்றியாச்சு. லெமன் இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நல்லா கிண்டி விட்டுடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம சில்லியும் ரெடி. இப்போ வாங்க அனைவரும் சாப்பிடலாம். வந்தோடனே முதல் சீனி கிழங்கு தான் வேக வச்சேன். ஒரு பசி தாங்க மாட்டார்ல, 2-3 பீஸ் எடுத்து சாப்பிட்டாரு. நம்ம சுட சாதம் வடித்து சாதத்தை தான் டைனிங் டேபிளில் வச்சேன். இந்த ரிங்கு எதுக்குன்னா, டைரெக்டாக அப்படி வச்சா கண்ணாடி உடஞ்சிருமோ வெடிச்சிரும் பயமாக இருக்கா. ரிங்கை வச்சு இதுமாதிரி சூடாக சாமான் வைக்கலாம். குக்கர் ரொம்ப வெயிட்டாகவும் இருக்குது, ரொம்ப சூடாகவும் இருக்குது. கீழே பிஸ்கி தூங்குறா. இப்படி வச்சுட்டானா நமக்கு கண்ணாடி கிளாஸ் எதுவும் பாதிப்பு வராது. சரிங்களா? சோறும் சூடாக தான் இருக்குது. கீழே டவல் போட்டு வச்சுட்டேன். இப்போ எங்கள் தலைவருக்கு சாப்பாடை கொடுத்துடலாம். இன்னும் இது இவ்வளோ ஃப்ரை பண்ணணும். சமையல் பண்ணிக்கிட்டே பாருங்கள், இவ்வளோ பாத்திரம் கிடந்தது. இவ்வளோ பாத்திரத்தை தேய்ச்சிட்டேன். ஏன்னா டக்குன்னு இதை மொத்தமாக சேர்ந்துடும். பார்த்திங்களா? நீங்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சமையல் பண்ணிவிட்டு தேய்ப்பீங்களா, மொத்தமாக தேய்ப்பீங்க சொல்லுங்கள். எனக்கு எப்படி டைம் கிடைக்கும் அப்படி. சாப்பாடை வச்சுட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்தாங்களா, அவங்கள்ட்ட பேசிகிட்டே இருந்து மூடி போட்டிருந்தது வடிஞ்சு இங்கேருங்க எல்லாம் வடிஞ்சு கேஸ் எல்லாம் வம்பாயிட்டு. இதில் 1/2 மணி நேரம் கேஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு டைம் எடுக்கும். இப்படி தான் நான் வந்து எல்லாம் அரை வேலை. இந்த பக்கம் கேஸ் சாலுவாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ளீன் பண்ணிடுவோம். இல்லைன்னா அவ்வளோ காஞ்சி போயிட்டால் ரொம்ப கஷ்டமாயிரும். எனக்கு இன்றைக்கி 1க்கு 2 வேலை ஆகிப்போச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எப்படின்னா, பகலில் வந்து அக்கம் பக்கத்துக்காரங்களோட பேச டைம் இல்லைன்னா, நான் வேலையை விட்டு வந்தோன்னே நண்டி வந்துட்டிங்களா, சமையல் பண்ணிட்டீங்களா என்னன்னு பேசுவாங்களா. அவங்கள நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியாது. கேட்பாங்க, எப்போ சமையல் பண்ணுவீங்க, எப்போ சாப்பிடுவீங்கன்னு கேட்பாங்க. அதுலேயே எனக்கு இன்றைக்கி நான் வேலைக்கு போயிட்டு வந்து எவ்வளோ வேலையை குறைக்கணுமோன்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு வேலை அந்த அளவு குடிக்கிறது கிச்சனில். இது காலையில் சாயா வைக்கும் போது சாயா வச்சுட்டு குடிக்க போயிட்டேன். சாயெல்லாம் பொங்கி ஊற்றிட்டு அப்படியே போட்டு போயிட்டேன். இப்போ அதையும் க்ளீன் பண்ணணும். பேட்ச் வந்து கொஞ்சம் முருவலாக வரல. இதை நல்லா முருவலாக வறுத்து எடுத்து அவசரப்பட்டால் ஒரு பசிக்குதுன்னு சொன்னோன்னே அப்படியே கொஞ்சம் வறுக்காமல் எடுத்துட்டேன். இருந்தாலுமே அது அவ்வளோ சாப்பிட்டுட்டாரு. இப்போ நம்ம இதையும் கொண்டு போய் கொடுத்துடலாம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட. கட்டி ரொம்ப சூடாக இருக்குது. இங்கே துணி மேலே வச்சிடலாம். இங்கே விஸ்கி வந்து விழுந்துடக்கூடாது, அது வேறு பயமாக இருக்குது. அவள் எப்படி உட்காந்துருக்கா பாருங்கள். நம்ம கேஸையும் சூப்பராக துடைச்சாச்சு. நான் சமையல் பண்ணி முடித்தோடனே எல்லா இடத்தையும் நீட்டாக ஒரு தடவை தொடச்சிருவேன்.
டெய்லி துடைச்சிட்டா ஒரு தூசி பொட்டு இருக்காது. ஒரு நாளைக்கு 2 தடவை கேஸ் துடைக்கணும். காலையில் சமையல் பண்ண உடனே, ஒன்று நைட் சமையல் பண்ண உடனே. இப்போ இவ்வளோ பாத்திரத்தை கழுவுனா நம்மளும் சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், வேலைக்கு போயிட்டு வந்து நான் ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ எதுவுமே அவ்வளோ இன்றைக்கி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகிட்டு, அதனால் அப்படியே துணி எதுவும் மாற்றாம சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டு இப்போ மணி எத்தனாவது உங்களை காட்டுறமாங்க. இப்போ மணி வந்து 11:45. பகலில் இல்லை, ராத்திரி. நான் அந்த பாத்திரத்தை எப்போ கழுவேன், நான் நைட்டில் எப்போ குளிப்பேன் சொல்லுங்கள். எனக்கு வந்து நைட்டில் குளிக்காமல் என்னால் படுக்க முடியாது. ஏன்னா பகல் ஃபுல்லாக கசகசன்னு வேலை பார்க்குற மாதிரி தான் ஆயில் கிரீஸ் அது இதுன்னு இருக்கும். இப்போ குளிச்சு நான் சாப்பிட்றது கரெக்டாக 12:30 மணி ஆகும். 12:30 மணிக்கு சாப்பிட்டு நாளைய காலையில் என்ன சமையல் பண்ணணும் அதை ரெடி பண்ணணும். இப்படி தான் ஏன் பொடிக்கிட்டு இருக்குது. அதனால என் கஷ்டத்தை பார்த்துட்டு நீங்களாம் எனக்கு ஆதரவு தாங்க. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? மீண்டும் நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பு மிக்க பவானி லைஃப் ஸ்டைல். போய் நீங்களாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிடலன்னு ஓடிவாங்க. நம்ம சேர்ந்து காலிஃப்ளவர் சில்லியும் தால் பாலக்கும் ஒயிட் பிளெயின் ரைஸும் வச்சு சாப்பிட்லாம். பை பை. லவ் யூ. குட் நைட். பாய்.